வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி வ நுஸல்லிமு அலா ரசூலிஹி கைரில் அனாம். அன்பிற்குரிய பெருமக்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்தார். சையதுனா சஹல் இப்னு யஸீத் ரலியல்லாஹு சஹல் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு மனிதர் வந்தார். வந்து, நாயகமே யா ரசூலல்லாஹ், என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப சிரமம், கஷ்டத்திலே நான் இருக்கிறேன், எனக்கு அருள் செய்யுங்கள் நாயகமே என்று கேட்கிறார். அனலம் பெருமானார் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதருக்கு ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுத்தார்கள். வாழ்க்கையிலே வளம் பெற வேண்டுமானால், வறட்சிகள் வறுமைகள் நீக்க வேண்டுமானால் அதற்கு செய்ய வேண்டிய ஒரு உபாயம், ஒரு வழி என்னவென்றால், வீட்டிற்கு உள்ளாலே செல்லும்போது சலாம் சொல்லிவிட்டு செல்வது. பொதுவாக வீட்டுக்குள்ளே போகும்போது சலாம் சொல்லிவிட்டு செல்ல வேண்டும் என்பது அல்லாஹ்வும் குர்ஆனின் மூலமாக நமக்கு கட்டளையிடுகிறான். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், இதா தகல்தல் பைத்த ஃபசல்லிம் ஒ இன்கான ஃபீஹி அஹதுன் ஒ இல்லம் யகுன் ஃபீஹி அஹதுன் ஃபசல்லிம் அலைய. வீட்டுக்குள்ளே யாரும் இருந்தால் அவர்களுக்கு சலாம் சொல்லிவிட்டு செல்லுங்கள். யாருமே இல்லை, நாம் தான் சாவி கையிலே வைத்திருக்கிறோம், வீட்டை திறக்கிறோம். அப்படி யாரும் இல்லாத வீட்டிற்குள்ளாலே நுழைவதாக இருந்தால் கூட ஃபசல்லிம் அலைய, என் மீது சலாம் சொல்லிவிட்டு செல்லுங்கள். அதாவது எம்பெருமானார் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லாத இடமே இல்லை, பூட்டிய வீட்டிற்குள்ளாலும் புகுந்திருக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே வீட்டுக்குள்ளே போகும்போது அவர்களுக்கு சலாம் சொல்லிவிட்டு தான் செல்ல வேண்டும். அப்படி சலாம் சொல்லிவிட்டு உள்ளே சென்றால், அப்படி சென்றதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு முறை சூரத்துல் இஹ்லாஸ் குல் ஹுவல்லாஹு அஹத் ஒரு முறை ஓதுங்கள் என்று சொன்னார்கள். அப்படி அந்த சஹாபி ஓதி வந்தார்கள். என்ன ஆகிவிட்டது என்றால், சில நாட்களிலேயே அல்லாஹு தாலா அவருடைய ரிஸ்கிலே விஸ்தீர்ணத்தை ஏற்படுத்தி விட்டான், விஷாலத்தை ஏற்படுத்தி விட்டான். எந்த அளவிற்கு என்று சொன்னால், அவர் தன்னுடைய சூழ வாழக்கூடிய அண்டை வீட்டார்களுக்கெல்லாம் அள்ளி வழங்கக்கூடியவராக, வாரி வழங்கக்கூடியவராக ஆகிவிட்டார் என்று இந்த ஹதீஸை முடிக்கிறார்கள். சையதுனா சஹல் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு, இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய தஃப்சீரிலே இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள். எனவே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலாம் சொல்லிவிட்டு செல்வது, நம்ம வீட்டுக்குள்ளே தான் போகிறோம், போகும்போது கூட அஸ்ஸலாமு அலைக்கும் வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிக வ அஸ்ஹாபிக யா ஹபீபல்லாஹ் சொல்லிவிட்டு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இவ்வளவு ஓதிவிட்டு தான் நாம் வீட்டுக்குள்ளாலே செல்ல வேண்டும். வீட்டுக்குள்ளே சென்றவுடன் இவ்வளவு ஓத வேண்டும். அப்படி நாம் அதை வழமையிலே எடுத்துக்கொள்வோமேயானால் அல்லாஹு தாலா நம்முடைய வாழ்க்கையிலே, இல்லங்களிலே வறுமைகளை நீக்கி வள வாழ்வை, அருள் வள வாழ்வை வழங்குவான். ஆமீன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.